ஆகும்னா இன்ஜின் சுற்றுற பவர் வந்து கிளச் மூலமாக பின்னாடி கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு வண்டி வந்து எந்த சைடு போகுது அப்படின்றது தெரியும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 inch தான் வந்து வண்டி முன்னாடியோ பின்னாடியே போகும். அந்த டைமில் வந்து எந்த சைடு போகுதுன்னு தெரியறதால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் இருக்குது பாருங்கள், ஏ பில்லர். இந்த ஏ பில்லரை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க. வண்டி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக போகல அப்படின்ட்டு. இல்லைனா அந்த லைனை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ வந்து நான் ரைட்டில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியும். அதே மாதிரி நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன்னா தெளிவாக தெரியும். ஸோ இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க. அந்த பொசிஷனை வந்து பார்த்து எப்பயுமே மூவ் பண்ணும்போது அந்த பொசிஷனை ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டேரக்ஷனில் தான் நம்ம போகிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டேரக்ஷன் இல்லாமல் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போகிறோன்னா வீல் வந்து ஒரு சைடு திரும்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீலை சென்டர் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ரிவர்ஸில் போகும்போது அது வந்து பெரிய டேஞ்சர் ஆகிடும்.